गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैक प्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं, यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रः तं भजामि मुरलीधरदेशिकं, कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुम् अवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुराववर्ष, अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षं। विश्वकल्याणदातारं मुरलीधर सद्गुरुं ज्ञानिनं परमं शान्तं भूयो भूयो नमाम्यहं। संकीर्तिते महामन्त्रे तत्राविर्भूय तत्क्षणं सुप्रसन्नो भवेद्यस्तं प्रेमिकवरदं भजे। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய ஒரு அனுகிரகத்தாலையும் நம் சத்குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ மகாரண்ய முரளிதர சத்குருநாதருடைய அவ்யாஜ கிருபையாலையும் இந்த அழகான ஒரு சத்சங்கம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை பொங்கல் நன்னாள்ல பகவன் நாம மகிமை அப்படின்னு பகவன் நாமாவுடைய ஒரு பிரபாவத்தை அனுபவிக்கிறதுக்காக, அதை கேட்கறதுக்காகவும் அதை சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நெல்லை சஹஸ்ரநாம மண்டலிக்கும் திரு தனுஷ்கோடி அவர்களுக்கும் அடியேனுடைய கிருதஜதையை தெரிவிச்சுண்டு நாம பிரபாவத்தை மேற்கொண்டு பார்க்கலாம். தர்மம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றோம், பாகவத தர்மம் அப்படின்றத ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு எடுத்து காமிக்கிறது. இப்படி தர்மம் 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 அப்படின்னு சொல்றோமே, தர்மம்னா என்ன அப்படின்னு பார்த்தோமானாக்கா யூனிவர்சல் லாஸ், எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லலாம். LAWS லாஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதுல இந்த தர்மத்தையே சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கார்கள். அதுல சாமானிய தர்மம் அப்படிங்கிறது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் இல்லாம சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவர்கள் வர, ஆண்கள் பெண்கள் எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தர்மம் அப்படிங்கிறதுதான் சாமானிய தர்மம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்றார்கள். அந்த சாமானிய தர்மத்திலையும் 4 ரொம்ப ரொம்ப பேசிக்கா எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ரூலா இருக்கு. அது என்ன 4 தர்மம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சத்தியத்தை பேசுறது, எல்லாரும் உண்மையை பேசணும், சத்தியத்தை பேசணும் அப்படிங்கிறது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தர்மம். அதே மாதிரி தயைன்னு சொல்றோம் இல்லையா, கம்பேஷன் எம்பதி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். சோ யாராவது ஒரு ஜீவன் துன்பப்படுறது அப்படின்னு பார்த்தா அதை பார்த்து சகிக்க முடியாம ஓடி போய் நம்ம உதவி பண்றோம் இல்லையா, அதைத்தான் தயை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது தபஸ், இதுவும் ரொம்ப சாமானிய தர்மம், எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது. இல்லையே நாங்க தபஸ்னா காட்டுல பெரிய தாடியெல்லாம் வளர்த்துண்டு பெரிய காட்டுக்குள்ள போய் அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்றது தானே தபஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, குருநாதர் அழகா சொல்றார், அது மட்டும் இல்ல, அதுவும் தபஸ் தான். ஆனா நம்மள மாதிரி சாமான்யமா இருக்கக்கூடியவர்களும் தபஸ் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்து காட்டுறார்கள் பெரியோர்கள். எப்படி அப்படின்னா, கண்கள், நம்மளுடைய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்கள் அப்படின்றத பகவத் விஷயத்திலேயே பகவான பாக்குறதுலயே பகவான அனுபவிக்கிறதுலயே அந்த கண்களை ஈடுபடுத்தினா அது கண்கள் பண்ணக்கூடிய ஒரு தபஸ்.
காதுகளானது கண்ட கிராமிய கீதத்தையும் கேட்காம பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தையும் பகவத் குணங்களையும் மட்டுமே கேட்டுதானாக்கா அது காதுகள் பண்ணக்கூடிய ஒரு தபஸ். அதே மாதிரி நாக்கு அப்படின்னு சுவை அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அது இன்னொரு ஞானேந்திரியம். அந்த நாக்கு அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா கண்டதையும் சுவைக்காம பகவானுக்கு அம்ச பண்ணினத பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணின பிரசாதத்தை மட்டும் எடுத்துட்டோமானாக்கா அது நாக்குக்கு இருக்கக்கூடிய தபஸ். கைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்றது, பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்றது, அதுல ஈடுபடுத்தினோமானாக்கா அது கைகள் பண்ணக்கூடிய தபஸ். கால்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்பயுமே பகவானுடைய ஆலயத்தை நோக்கி அந்த கால்கள் நடந்தது அப்படின்னாக்கா அது கால்கள் பண்ணக்கூடிய தபஸ். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா இதெல்லாம் பண்ணினோமானாக்கா நம்ம மாதிரி சாதாரணமா இருக்கக்கூடியவர்கள் கூட தபஸ் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்குதான் மகாத்மாக்கள் அவதார புருஷர்கள்லாம் வந்து இதெல்லாம் காமிச்சு கொடுக்கிறார்கள். சோ தபஸ் அப்படிங்கிறது இன்னொரு சாமானிய தர்மம். அதே மாதிரி சௌச்சம் அப்படின்னு சொல்றோம். சௌச்சம்னா வெளியில குளிச்சுட்டு கிளீனா இருக்கிறது ஒரு வகையான தூய்மை. அதே மாதிரி மனசையும் தூய்மையா வச்சுக்கிறது அப்படிங்கிறது, ரெண்டுத்தையும் உடம்பு மனது ரெண்டுத்தையும் தூய்மையா வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் சௌச்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு இல்லையா, அது தர்மம் அப்படிங்கிறதையே ஒரு அழகான ஒரு பசுமாடு ஆட்டமா ஒரு உருவகப்படுத்தி, பசுமாடுன்னு எடுத்துட்டோம்னா 4 கால்கள் உண்டு இல்லையா, அந்த 4 கால்கள் தான் இந்த சத்தியம், தயை, சௌச்சம், இந்த தபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கால்களா உருவகப்படுத்தி காமிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். இந்த தர்ம தேவதையானது எப்படி இருந்ததுன்னா, கிருத்தயுகம் முதல் யுகத்துல கிருத்த யுகத்துல 4 கால்களோட ஜம்முன்னு நின்னுட்டு இருந்ததாம் இந்த தர்ம தேவதை. அடுத்தது திரேதாயுகம் வந்தது. அந்த கால்கள்ல இருக்கக்கூடிய சக்தி கால்வாசி எல்லா ஒரு கால்லயும் இருக்கக்கூடிய சக்தி கால்வாசி குறைஞ்சுதான். அதே துவாபர யுகம் வந்த உடனே பாதி சக்தி போயிடுதாம் எல்லா கால்கள்லயும். இப்போ நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கலியுகம் வந்ததுல கலியுகத்தை கால் பங்குதான் அந்த கால்கள்ல சக்தியே இருக்கு அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. நம்ம தர்மத்தை, அதனாலதான் நம்ம எவ்வளவுதான் தர்மத்தை அனுஷ்டிக்கணும், சத்தியத்தை பேசணும், தர்மத்துல நிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணினா கூட அதுக்கான உடல் வலிமையோ மன வலிமையோ அப்பப்ப குறையறத நம்ம பிராக்டிக்கலா பார்க்க முடியறது இல்லையா. ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல சொல்றார், சுக மகரிஷி சொல்றார், ததச்சானுதினம் தர்மஹ சத்யம் சௌச்சம் க்ஷமாதயா காலேன பலினா ராஜன் நங்ஷதி ஆயுஹு பலம் ஸ்மிருதிஹி. என்ன சொல்றாருன்னா, இந்த காலேன பலினா ராஜன், ஹே ராஜனே, பரீட்சித் மகாராஜாவை பார்த்து சொல்றார், ஹே ராஜா, இந்த கலியுகம் ஆரம்பிச்ச உடனேவே சத்தியம் சௌச்சம், சத்தியம் பார்த்தோம், சௌச்சம்னா கிளென்லினஸ்ன்னு பார்த்தோம், க்ஷமா தயா, இந்த 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 இருக்கக்கூடிய இந்த குணங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சுட்டே வந்துடுத்து. இதெல்லாம் குறைஞ்சதுனால என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, நங்ஷதி ஆயுஹு பலம் ஸ்மிருதிஹின்னு சொல்றார். இந்த சத்தியம் சௌச்சம் எல்லாம் குறைஞ்ச உடனே கால் பங்கா வந்த உடனே உடம்புக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னு சொல்றோம் இல்லையா, அது குறைஞ்சுடுது. மக்களுக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இந்த கலியுகத்துல குறைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்ல, ஸ்மிருதிஹினா மெமரி பவர்னு சொல்றோம் இல்லையா, மெமரி பவரும் குறைஞ்சு போயிடுது. அதனால இந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் மெமரி பவரும் குறைஞ்ச உடனே நங்ஷதி ஆயுளும் குறைஞ்சு போயிடுது. ஏன்னா கிருத்தயுகம் திரேதாயுகம் அதெல்லாம் பார்த்தோம்னா மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உயிரோடு இருந்தார்கள்னு பாக்குறோம். இப்போ அது குறைஞ்சு ஆயுள் அப்படிங்கிறது இந்த கலியுகத்துல ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. அப்படியே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துடுதே, சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் ரொம்ப நடக்கிறதே அப்படின்னு பார்த்தா கூட மருந்துகளால ஒரு வெஜிடபிள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு இல்லையா. எப்படியுமே ஆயுள் அப்படிங்கிறது ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கக்கூடிய ஆயுள் அப்படிங்கிறது நன்னாவே குறைஞ்சுடுத்து அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றார், பௌத்திகானாம் ச பாவானாம் சக்தி ஹ்ராசம் ச தத்கிருதம் அஸ்ரத்ததானான் நிஸ்ஸத்வான் துர்மேதான் ஹசிதாயுஷஹ துர்பகாம்ச்ச ஜனான் வீக்ஷ்ய முனிர் திவ்யேன சக்ஷுஷா. ஒரு நாள் என்னாச்சாம், வியாச மகரிஷி சரஸ்வதி நதி தீரத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரு ஆசிரமத்துல உட்கார்ந்துருக்கார், அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணும்போது அந்த தியானத்துல அவருக்கு ஒரு திவ்யமான காட்சி தெரியும்.
தெரியறது. அதுல ஃபியூச்சர்ல இப்ப துவாபர யுகத்தோட கடைசியில வியாச மகரிஷி தியானம் பண்ணிட்டு இருக்கார். அதுல அவருக்கு வரப்போற கலியுகத்துல எப்படி இருக்க போறார்கள் மக்கள் அப்படின்னு தெரியறதாம் அந்த தியானத்துல. அஸ்ரத்ததானான், இவர்களுக்கு எதுலயுமே ஸ்ரத்த இருக்க போறது இல்ல. சாஸ்திரம் அப்படின்னாக்கா அதுலயும் நம்பிக்கை இருக்க போறது இல்ல. எதுலயுமே ஒரு ஸ்ரத்தையோ மரியாதையோ இருக்க போறது இல்ல, குறைஞ்சுட போறது. நிஸ்ஸத்வான்னு, நிஸ்ஸத்வான் அப்படின்னாக்கா உடம்புல தேக ஆரோக்கியம்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேகத்துக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் குறைய போறது. துர்மேதான், மேதான் அப்படின்னாக்கா புத்தி, இன்டெலெக்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த இன்டெலெக்சுவல் எனர்ஜியும் இன்டெலெக்சுவல் பவரும் குறைய போறது. ஹ்ரசிதாயுஷக, இதெல்லாம் குறைஞ்ச உடனே ஆயுளும் குறைய போறது அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலயுமே கலியுகத்துல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்க போறது அப்படிங்கறத தன்னுடைய திவ்ய திருஷ்டியால பார்த்து தெரிஞ்சுண்டாராம். என்ன நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கலியில இருக்கக்கூடிய தோஷங்களையே சொல்லிட்டு இருக்கேளே, அப்ப என்னதான் வழி அப்படின்னாக்கா அதுக்குதான் வழி கொடுக்கிறார் வேதவியாச மகரிஷி. நம்மளும் கவலைப்படுறோம் இல்லையா, நம்ம எல்லாமும் கவலைப்படுறோம், நம்மளை பத்தி கவலைப்படுறோம், அடுத்தது என்ன நடக்க போறது, ஃபியூச்சர்ல நமக்கு என்ன நடக்க போறது அப்படிங்கறத பத்தி கவலைப்படுறோம், இல்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்களை பத்தி நம்ம கவலைப்படுறோம். அதே மாதிரி மகான்களும் கவலைப்படுறாளாம். ஆனா அவர்களுடைய கவலை என்ன அப்படின்னாக்கா லோகத்துக்கு க்ஷேமத்தை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கவலை. அந்த கவலையை தான் வியாச மகரிஷியும் அந்த இடத்துல பட்டார். இந்த கலியுகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஸ்ரத்த இல்லாம இருக்க போறார்கள், ஆயுள் குறைய போறது, இவர்களுக்கு என்னதான் வழி, இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு என்னதான் உஜ்ஜீவனத்துக்கு வழி, பகவானை அடையறதுக்கு என்னதான் வழின்னு யோசிச்சு அப்பதான் பாகவத தர்மம் அப்படிங்கிற ஒரு வழியை இந்த கலியுகத்துக்காக காமிச்சு கொடுத்தாராம். இந்த பாகவத தர்மம் அப்படிங்கிறது, இந்த தர்மத்தை பல தர்மங்களை பீஷ்மாச்சாரியாரை விட்டு தர்மபுத்திரருக்கு உபதேசமா பண்ண வைக்கிறார் கிருஷ்ண பகவான். பல தர்மங்கள், ஸ்திரீ தர்மம், ராஜ்ய தர்மம், சத்திரிய தர்மம், இன்னும் பல பல தர்மங்களை பீஷ்மாச்சாரியார் வழியா பண்ண வைக்கிறார் கிருஷ்ண பகவான். ஆனா இந்த பாகவத தர்மத்தை மட்டும் தன்கிட்டயே வச்சுட்டானோம். எப்படி அப்படின்னா, ஒரு டீச்சர் இருக்கா, ஒரு ப்ரொஃபசர் இருக்கார் காலேஜ்ல அப்படின்னாக்கா அவருக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட மட்டும் தன்கிட்டயே வச்சுப்பார் இல்லையா, ஒரு பிடிச்ச டாபிக்க தன்கிட்ட வச்சுப்பார். மத்ததெல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து சொல்ல சொன்னா கூட ஒரு பிடிச்ச டாபிக்க தன்கிட்ட வச்சுப்பார் இல்லையா. அந்த மாதிரி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சதாம் இந்த பாகவத தர்மம். அதனால தானே உபதேசம் பண்ணினர். ஸ்ரீமத் பாகவதத்துல வருது பாகவத தர்மம்னா என்னன்னு. அந்த பாகவத தர்மத்துக்கு ரொம்ப ஆணிவேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன அப்படின்னாக்கா இந்த பாகவத தர்மத்துக்கு பகவன் நாம சங்கீர்த்தனம் அப்படிதான் பிரதானமா இருக்கக்கூடிய தர்மம். அதுதான் பிரதானமா இருக்கக்கூடியது இந்த பாகவத தர்மத்துல. அப்போ முன்னாடி யுகங்கள்லாம் பல 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 வழிகள்லாம் சொல்லியிருக்கே, மார்க்கங்கள்லாம் காட்டி கொடுத்திருக்காளே பகவான் அடையறதுக்கு. ஞான மார்க்கம் சொல்லியிருக்கா, யோக மார்க்கம், அஷ்டாங்க யோக மார்க்கம் சொல்லியிருக்கா, யாக யஜ்ஞங்கள் பண்றத சொல்லியிருக்கா. இதெல்லாம் இப்போ கடைபிடிக்க முடியாதா, இதெல்லாம் இப்ப பண்ண முடியாதா அப்படின்னாக்கா, வழி மார்க்கம் அப்படிங்கிறது அந்தந்த காலத்துக்கு ஏத்ததா இருக்கணும் இல்லையா, ஒரு காலத்துக்கும் ஏத்ததா இருக்கணும் அந்த காட்டக்கூடிய வழியானது. ஆனா அந்த காலத்துக்கு ஏத்த வழியை காமிக்கிறேன் அப்படின்னுட்டு எனக்கு தோணித்து அப்படின்னு ஒருத்தர் ஒரு வழியை சொல்ல ஆரம்பிச்சுட்டா அதுவும் தப்பு. அதுக்குதான் குருநாதர் அழகா சொல்வர், வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய வழியதான் சொல்லணும், காலத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு குருநாதர் அழகா சொல்லுவார். ஏன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி சொன்னாதான் அதை நம்மளால கடைபிடிக்க முடியும் இல்லையா. இப்ப சொல்லக்கூடிய மார்க்கம் வேதத்தின் அடிப்படையில தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கே ஆணிவேரா இருக்கக்கூடியது, அடிப்படையா இருக்கக்கூடியது வேதங்கள். அப்போ வேதத்துக்கு சம்மதமா இருக்கணும் அந்த சொல்லக்கூடிய மார்க்கமானது. அதே மாதிரி காலத்துக்கும் ரெலவெண்டா இருக்கணும். அது எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, அன்பார்ச்சுனேட்லி 2 கண்ட்ரிக்கு நடுவுல ஒரு போர் ஏற்பட்டுடுது. ஓகேவா, 2 கண்ட்ரிக்கு நடுவுல போர் ஏற்படுத்தும். ஒரு கண்ட்ரி ரெடியா இருக்கான், மிசைல் எல்லாம் போடுறதுக்கு ரெடியா இருக்கான், அவன் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல கிரேட்டா இருக்கான், அவன் மிசைல்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்கான். இன்னொரு அந்த கண்ட்ரி இருக்கு இல்லையா, எதிரி கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரில இருக்கக்கூடியவர்கள்லாம் நாங்கள்லாம் பழைய காலத்துல போர் பண்ண மாதிரி வாளை எடுத்துட்டு போய் போர் பண்ண போறோம் அப்படின்னா இது இன்டெலிஜென்ட்டாவே இல்ல இல்லையா. இது எவ்வளவு ஒரு அன்இன்டெலிஜென்ட்டா இருக்கு அப்படிங்கிறது கேட்கறச்சேவே தெரியாது. ஏன்னா அவன் பாம் எல்லாம் போடுறதுக்கு தயாரா இருக்கும் போது நான் என்னோட ஸ்வாடை எடுத்துட்டு, என்னோட வாளை எடுத்துட்டு நான் சண்டை போடுறதுக்கு போனா இட்ஸ் நாட் எடுபடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இட்ஸ் நாட் ரெலவென்ட் அட் ஆல் அட் திஸ் ஏஜ் இல்லையா. அதே மாதிரிதான் தியானம், அந்த யோகம், அந்த ஞான மார்க்கம்லாம் அந்த காலத்துக்கு போன பூர்வ யுகங்கள்ல அதெல்லாம் ரெலவெண்டா இருந்திருக்கலாம்.
ஆனா இந்த கலியுகத்துல ரெலவெண்டா இல்ல. ஏன்னா அதெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய எந்த நியமங்களையும் நம்மளால கடைபிடிக்க முடியலை அப்படிங்கிறது தான் சத்தியமான விஷயம். அப்போ வாளை எடுத்துட்டு போனா சண்டை போட முடியாதா அப்படின்னாக்கா சண்டை போட முடியும். ஆனா ரெலவெண்டா இல்ல. புரியுறதா? ரெலவெண்டா இல்ல. அதே மாதிரிதான் மத்த யுகங்கள்ல இருந்ததெல்லாம் அந்த காலத்துக்கு ரெலவெண்டா இருந்தது பூர்வ யுகங்கள்ல. ஆனா இன்னைக்கு ஒரு சில பேர்கள் வேணா இந்திரியங்கள ஒரு சில பேர்கள் வேணா இந்திரியங்கள அடக்க முடியும். இந்திரியங்கள அடக்க முடியும். மனச அடக்க முடியும். தியானத்த பண்ண முடியும். அந்த அஷ்டாங்க யோகம் பண்ண முடியும் அப்படின்னு சில பேருக்கு வேணா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பொதுவான ஜனங்களுக்கு, சாமானியமான ஜனங்களுக்கு என்ன வழி அப்படின்னா, யஜுர்வேதத்துல கலி சந்தரண உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்கு. அதுல அழகா கலியுகத்துக்கான தர்மத்தை காமிச்சு கொடுக்கிறா. அதுதான் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மார்க்கம். சொல்றா, ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் கலௌ நாஸ்தியேவ கதிரன்யதா. இந்த கலியுகத்துக்கு ஏத்தது என்ன அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் மட்டுமே இந்த காலத்திற்கு ஏத்தது. அதை தவிர நாஸ்தியேவ கதிரன்யதா, இந்த காலத்துக்கு வேற எதுவுமே கதி கிடையாது. ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் ஒரே கதியாகும் அப்படின்னு சொல்றார். நம் சத்குருநாதரும் 16 சரணங்களோட இருக்கக்கூடிய ஒரு அழகான கீர்த்தனம் பண்ணிருக்கார். இந்த கலியுக தர்மமா இருக்கக்கூடிய நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமையை விளக்கறா மாதிரி 16 சரணங்கள் அதுக்காக ஒரு அனுகிரகம் பண்ணி கொடுத்திருக்கார். அதை வச்சுட்டுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதல் சரணத்துல சொல்றார், கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே, ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. எந்த கலி யுகத்துல தோஷங்கள் நிறைய இருக்கோ, எங்க ஆயுள் பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்ப குறைவா இருக்கோ, அந்த கலியையும் பலி கொள்ளும். அந்த கலியையும் பலி கொள்ளக்கூடியது எது அப்படின்னா கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. நாமா சொல்ல வாங்கோ. நாமா சொன்னாலே போரும். பகவான் நாமத்துக்கு அப்படி ஒரு பிரபாவம் இருக்கு. அந்த நாம பிரபாவத்தை வச்சுட்டே இந்த கலியை தாண்டிடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகான சரணம். அதுல சொல்றார், துளி நியமமும் இல்லாத இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு ஒரு நியமமும் கிடையாது. பகவான் நாமா சொல்றதுக்கு இல்லையா? எந்த ஒரு ஆன்மீக சாதனை அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஒரு குரு வேணும் இல்லையா? ஒரு குரு கிட்ட இருந்துதான் அந்த ஒரு வித்தையை நம்ம கத்துக்க முடியும். ஆனா இந்த நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு, நாமா சொல்றதுக்கு அது கூட வேண்டாமா. இந்த மகாமந்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு இந்த கலிசந்தரண உபனிஷத்துல சொல்லியிருக்கக்கூடிய இந்த மகாமந்திரத்தை சொல்றதுக்கு உபதேசம் கூட ஆகியிருக்கணும்னு இல்ல. இந்த மகாமந்திரத்தை நீ சொல்லிண்டே இருப்பா. சொல்ல 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 இந்த நாமத்தை சொல்ல 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 அதுவே உன்னை கொண்டு போய் ஒரு குருநாதருடைய திருவடியில, ஒரு ஆச்சாரியனுடைய திருவடியில சேர்த்துடும் அப்படின்னு மகான்கள்லாம் காமிக்கிறார்கள். இததான் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்றது? இப்ப நல்ல அனுஷ்டானத்தோட இருக்கிறவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினா அது மட்டும், அது அனுகிரகம் எப்படியுமே பகவான் பண்ணிடுவான் இல்லையா? ஆனா நம்மள மாதிரி சாதாரணமா நிறைய டே டு டே லைஃப்ல நிறைய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் மிக்சடா பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன அப்படி இருக்கிறவர்களை காப்பாத்துமா அப்படின்னாக்கா அதுக்கு அழகா ஒரு சரணத்துல சொல்றார் குருநாதர், அஜாமிளனை காத்தது உன்னாமம், முட்கலனை காத்தது உன்னாமம், க்ஷத்திர பந்துவை காத்தது உன்னாமம், முரளிதரன் ஏனை காப்பதும் உன்னாமம், தப்பு 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 என் தப்பையெல்லாம் நான் தப்பாமல் ஒப்புக்கொண்டேன். அஜாமிளனை காத்தது உன்னாமம். ஏன்னா பெரியோர்களை மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்தா அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன வழி, அப்ப எங்களுக்கு எல்லாம் நாமா கூட இல்லையா அப்படின்னு தோணிடும் இல்லையா? அதனாலதான் குருநாதர் அழகா இந்த சரணத்துல யாரெல்லாம் நிறைய பாவங்கள் பண்ணிருக்காளோ அவர்களையே காப்பாத்திட்டு இந்த பகவன் நாமான்னு சொல்லி அஜாமிளனை காத்தது உன்னாமம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த அஜாமிளனோட சரித்திரமானது
ஸ்ரீமத் பாகவதத்துல 6வது ஸ்கந்தத்துல நாமத்தோட பெருமைய, பகவன் நாமத்தோட பெருமைய சொல்றதுக்காக அங்க கொண்டு வைக்கிறார் அந்த இடத்துல. அப்போ அந்த அஜாமிலன் அப்படிங்கிறவன் ஒரு நல்ல குலத்துல பிறந்தவன், நல்ல குலத்துல பிறந்தவன், நல்ல அத்தியனங்கள்லாம் பண்ணியிருக்கான், நல்ல ஒரு ஆச்சார அனுஷ்டானங்களோட அப்பா அம்மா சொல் பேச்ச கேட்டுண்டு ஒரு அழகான மனைவி, ஒரு அழகான குடும்பம், அழகா இருந்துட்டு இருக்கான் அந்த அஜாமிலன். அவன் என்ன பண்றான், ஒரு நாளைக்கு பூஜைக்காக பழங்கள் பூக்கள் எல்லாம் சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறான். அப்ப அந்த காட்டுக்குள்ள போகும்போது ஒரு க்ஷணம் அந்த இடத்துல ஒரு தாசி இருக்கா அந்த இடத்துல, அவளை பார்த்து அவளுடைய அழகுல மோகிச்சுடுறான். அதான் இந்திரியங்கள் பொல்லாதது, இந்திரியங்கள் பொல்லாததுன்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா எந்த க்ஷணத்துல நம்மளுடைய காலை வாரி விடும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதனாலதான் கண்கள் எப்பையும் குருநாதனை பார்க்கட்டும், கண்கள் எப்பையும் கண்ணனை பார்க்கட்டும், கால்கள் எப்பையும் குருநாதனையே பிரதட்சணம் பண்ணட்டும் அப்படின்னு பாடுவோம் நம்ம சத்சங்கத்துல. அப்படி அந்த அஜாமிலன் போகும்போது என்ன பண்றான், அந்த தாசி கிட்ட மோகம் அடைஞ்சு அங்கேயே போய் அவளோடையே குடுத்தனம் நடத்த ஆரம்பிச்சு விடுறான். தன்னுடைய மனைவி, பெற்றோர்கள் எல்லாரையும் விட்டுடுறான் அந்த இடத்துல. விட்டுட்டு அவளோடையே குடுத்தனம் நடத்திட்டு இருக்கான். 10 குழந்தைகள் அந்த தாசியோட பிறக்கிறது அவனுக்கு. அப்போ அந்த ஃபேமிலிய காப்பாத்தணும் இல்லையா? அந்த 10 குழந்தைகளோட இருக்கக்கூடிய ஃபேமிலிய காப்பாத்தணும். அந்த காப்பாத்துறதுக்காக என்ன பண்றான் அவன் அப்படின்னாக்கா, கொள்ளை அடிக்க ஆரம்பிக்கிறான், வழிப்பறி பண்றான், உயிர்கொலை முதற்கொண்டு பண்றானாம். எல்லா இடத்துலயும் எல்லா விதமான தப்புகளும் பண்ணிட்டு இருக்கான் அவன். அப்போ கடைசி குழந்தைக்கு மட்டும் ஏதோ பகவத் சங்கல்பத்தால நாராயணன் அப்படின்னு பேரு வச்சிருக்கானாம் அவன். அப்போ அவனுக்கு எல்லா வயசெல்லாம் ஆயிடுத்து, ரொம்ப 87 வயசாயிடுத்து, மரண படுக்கையில இருந்துட்டு இருக்கான். அப்படியே கண்ணை கொண்டு சொருகிறது. அப்போ அந்த குழந்தை, அவனோட கடைசி குழந்தையானது ஜன்னலுக்கு வெளியில வெளியில விளையாடிட்டு இருக்கு அந்த குழந்தை. அப்ப பாத்தாக்கா அந்த பாசக்கயிறுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாசக்கயிறோட வந்துட்டார்கள் யமதூதர்கள் இவனோட உயிரை பறிக்கிறதுக்காக. அவர்களை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே கொலை நடுங்கிறது, அப்படியே பயமாயிடுத்து. பயந்துண்டு தன்னுடைய புள்ளைய கூப்பிடுறான். வேற எதையும் நினைச்சுட்டு கூப்பிடல, தன்னுடைய புள்ளைய கூப்பிடுறானாம். நாராயணா அப்படின்னு கூப்பிட்டானாம். ஆனா அந்த குழந்தை திரும்பி பார்க்கவே இல்லை. அப்பாக்கு இதேதான் வேலை, அப்பா இருக்கட்டும், அப்பா இப்படிதான் கத்தின்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட. குழந்தை திரும்பி பார்க்கல. ஆனா அங்கே இருந்து வைகுண்டத்துல இருந்து விஷ்ணு தூதர்கள் இறங்கி வந்துட்டாளாம் இவன் நாராயணான்னு கூப்பிட்ட உடனே. அதான் சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா, நீ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நீ போற போக்குல சொன்னா கூட பரவாயில்ல, அந்த பகவன் நாமா தன்னுடைய வேலைய பண்ணியே தீரும் அப்படின்னு காமிக்கிறது இந்த அஜாமிலனுடைய சரித்திரம். இந்த நாராயண நாமம் என்ன பண்ணிடுத்து அப்படின்னா, அந்த விஷ்ணு தூதர்களுடைய சத்சங்கத்தை அஜாமிலனுக்கு கொடுத்துடுதான். அப்போ யமதூதர்களும் இருக்கா, விஷ்ணு தூதர்களும் இருக்கா. அப்ப 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. இந்த விஷ்ணு தூதர்கள் பகவன் நாமத்துடைய மகிமையை எடுத்து சொல்லி, அவனுடைய பாபங்கள் எல்லாம் இந்த க்ஷணமே தீர்த்து போயிடுத்து, எப்போ அவன் நாராயணான்னு கூப்பிட்டானோ அந்த க்ஷணமே தீர்ந்து போயிடுத்து அப்படின்னு சொன்னார்களாம். உடனே யமதூதர்கள் என்ன பண்றா, யமலோகத்துக்கு திரும்பி போயிடுறா, அவனுடைய உயிரை பறிக்காம. ஆனா இந்த கான்வர்சேஷனை, யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் நடந்த கான்வர்சேஷனை கேட்கறதுக்கான ஒரு பாக்கியம் அஜாமிலனுக்கு கிடைச்சது இல்லையா? அந்த நாமத்துடைய பலத்தால கிடைச்சது. உடனே எல்லாத்தையும் துறந்தான், எல்லாத்தையும் விட்டான். வீடு வாசல் மனைவி குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஹரித்வார் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போய் அங்க பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் கைங்கரியம் பண்ணி கடைசியில முக்தி அடைஞ்சான் அப்படிங்கிறது அந்த அவனுடைய சரித்திரம். சோ இப்ப இந்த சரித்திரம் என்ன காமிக்கிறதுன்னா, ஒரு ஒரு போற போக்குல நாமா சொன்னா கூட போரும் அப்படிங்கறத காமிக்கிறது. ஏன்னா இப்ப தியானம் பண்ணணும், பூர்வ யுகங்கள்ல சொன்ன மாதிரி தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்திரியங்களை அடக்கணும், மனசை அடக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் அடக்கணும் இல்லையா? அந்த மனசை அடக்கிறது, இந்திரியங்கள் அடக்கிறதுன்றது இந்த காலத்துல ரொம்ப துர்லபமா இருக்கக்கூடிய விஷயம், வித் சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லையா இன் அவர் ஹேண்ட். அதே மாதிரி அஷ்டாங்க யோகம் பண்ணணும் அப்படின்னாக்கா 8 லிம்ஸ் இருக்கு அதுக்கு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் அப்படின்னு 8ஐயும் கடைபிடித்துதான் அந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கறத பண்ண முடியும். ஆனா இந்த பகவன் நாமா சொல்றதுக்கோ துளி நியமமும் இல்லை அப்படின்னு தான் குருநாதரும் ஆரம்பிக்கிறார். நாமத்தை தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரி, அது பலன் கொடுத்தே தீரும் அப்படிங்கறதுதான் இந்த சரித்திரம் காமிக்கிறது. இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய பாழடைஞ்ச ஒரு மாளிகை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல ஒரே இருட்டு மண்டி கிடக்கு. அந்த இருட்டு 500 வருஷமா அந்த மாளிகையில அந்த ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கு. ஆனா யாருமே இல்ல அங்க. ஒரே இருட்டா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு அகல் விளக்க எடுத்துட்டு போனோம்னாக்கா, அந்த விளக்கை எடுத்துட்டு போன உடனே அந்த இடத்துல இருட்டு மறைஞ்சு போயிடும். நீ 500 வருஷமா நான் இங்க இருந்துட்டு இருக்கேன், அதனால விளக்கேத்தினாலும் விளக்கு 500 வருஷம் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விளக்கு வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லாது இல்லையா? விளக்கு ஏத்தின உடனே எப்படி வெளிச்சம் இருட்டு போறதோ அதே மாதிரிதான் நாமம் சொன்ன மாத்திரத்துல பாவங்கள்லாம் போறது.
அந்த பாவங்கள் போறது மட்டும் இல்ல, பாவங்கள் செய்யறதுக்கு தூண்டுதலா இருக்கக்கூடிய வாசனைகள். வாசனைகள்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய மறைஞ்சு அப்படியே அப்படியே பிறவி பிறவியா சேர்த்து வச்சிருக்கக்கூடிய வாசனைகள் இருக்கு இல்லையா? அந்த வாசனைகளும் அழிஞ்சு போயிடுறது. வாசனைகள் அழிஞ்சாலே பிறவிகள் குறைஞ்சுடும் அப்படிங்கிறத அழகான கீர்த்தனத்துல குருநாதர் சொல்றார். நாமம் சொல்ல சொல்ல பாவம் பரந்திடும், நாமும் சொல்ல சொல்ல புண்ணியம் சேர்ந்திடும். நாமம் சொல்ல சொல்ல வாசனை அழிந்திடும், நாமும் சொல்ல சொல்ல பிறவிகள் குறைந்திடும். நாமம் சொல்ல சொல்ல பக்தி விரக்தி வளர்ந்திடும், நாமும் சொல்ல சொல்ல ஞானம் உதித்திடும். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நாமம் சொல்லுவோம் வாரீர் சதா ஹரி, நாமம் சொல்லுவோம் வாரீர். அதனால நாமம் சொல்றதுக்கு வாங்கோ அப்படின்னு குருநாதர் எல்லாரையும் கூப்பிடுறார். நாம சரி ஒரு ஒரு முறை சொன்னா போறாதா பகவான் நாமத்தை அப்படின்னாக்கா, விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் வெளிச்சம் இருக்கு இல்லையா? விளக்கு அணைஞ்சுடுத்து அப்படின்னா மறுபடியும் இருட்டு வந்து விடுறது. அந்த அந்த விளக்கை எரிய வைக்கணும்னா எண்ணெய் விட்டு அதுக்கு திரியெல்லாம் போட்டு பாத்துக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த நாமம் சொல்லிண்டே இருந்தாதான் மறுபடியும் பாவங்கள், நாமம் சொன்ன மாத்திரத்துல பாவம் போயிடும். ஆனா அந்த நாமம் சொல்ல சொல்லதான் அந்த பாவங்கள் பண்ணணுங்கிற அந்த சிந்தனை கூட வராம இருக்கணும் அப்படின்னாக்கா நாமத்தை சொல்லிண்டே இருக்கணும். அப்படி நாமத்தை சொல்லிண்டே இருக்கணும்னா நடக்கிறோம், போறோம், வரோம், உட்கார்றோம், வேலைக்கு போறோம், வேலை பண்றோம், இது இப்படிலாம் இருக்கும்போது எப்பதான் நாமத்தை சொல்றது அப்படின்றதுக்கு தான் துளி நியமமும் இல்லாத அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு அந்த இடத்துல. ஒரு நியமமும் கிடையாது. நீ நடக்கிறச்சே சொல்லலாம், எழுந்துக்கிறச்சே சொல்லலாம், படுத்துட்டு இருக்கச்சே சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு. இப்போ ஒரு ஸ்தோத்திரங்கள் படிக்கணும், ஏதாவது ஸ்தோத்திரங்கள் படிக்கணும், பாராயணம் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடமா உட்கார்ந்துதான் பாராயணம் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு போறோம், ஒரு சிதம்பரத்துக்கு போறோம் அப்படின்னா, இங்கே இருந்து நம்ம வீட்ல இருந்து கிளம்பி நம்ம அந்த இடத்துக்கு போனாதான் பகவானை தரிசனம் பண்ண முடியும் அந்த க்ஷேத்திரத்துல. அதே மாதிரி ஒரு புண்ணிய நதிகள்ல நீராடுறோம் அப்படின்னாக்கா, நதி ஸ்நானம் பண்றதுக்காகட்டும் இல்ல கடல் ஸ்நானம் பண்றதுக்காகட்டும், அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? நேரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல பண்றதுக்குன்னு. சோ அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு, ஒரு இடத்துக்கு போனாதான் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு காலத்துலதான் பண்ண முடியும், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு மத்த சாதனைகள் எல்லாம் எடுத்துட்டோம்னா. ஆனா நாமா சொல்றதுக்கோ காலம் தேசம் எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸுமே இல்ல அப்படிங்கறதுதான். கால தேசம் கடந்த உனை பாடுவதற்கு காலம் தேசம் என்ற நியமங்கள் உண்டோ, நின் புகழ் பாடுவதன்றி வேறொரு வேலை அறியேன். வேதமூர்த்தே வேதமூர்த்தே பஜனானந்தம் மோக்ஷானந்தமே நிஜ பக்தர்களே ஜீவன் முக்தரே. பஜனையை மதியார்க்கு விதி வழி வாழ்க்கையே, சாதனை செய்தாலும் சோதனை பல உண்டு, நின் புகழ் பாடுவதன்றி வேறொரு வேலை அறியேன். வேதமூர்த்தே வேதமூர்த்தே பஜனானந்தமே மோக்ஷானந்தம். உன்னை பாடுறதுக்கு காலதேசம்ன்ற கன்ஸ்ட்ரெயின்ட் உனக்கு கிடையாது பகவானே கிருஷ்ணா. அப்போ உன்னை பாடுறதுக்கு உன்னை நாமா சொல்றதுக்கு மட்டும் எதுக்கு கால தேசம் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்? எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது. நின் புகழ் பாடுவதன்றி வேறொரு வேலை அறியேன் அப்படின்னு அழகான ஒரு கீர்த்தனத்துல சொல்றார். காலதேசம் அப்படிங்கிற எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது. இதேதான் தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்ற ஒரு ஆழ்வார் திருமாலை அப்படிங்கிற பாசுரத்துல
நாம மகிமைய கொட்டி கொடுத்திருக்காரு அந்த பாசுரங்கள்ல. அதுல முதல் பாசுரத்துல சொல்றார், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிற் துழுதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலிப் புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே அப்படின்னு முதல் பாசுரத்துல சொல்றார். காவலில் புலனை வைத்து, இதுக்கு பலவிதமா வியாக்கியானங்கள்லாம் பண்றார். ரொம்ப அழகழகான வியாக்கியானங்கள். காவலில் புலனை வைத்து, பகவானுடைய காவல்ல புலன்களை விட்டுட்டு பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு நீ நாமத்தை சொன்னாலும் சரி, பகவானுடைய நாமத்தை, இல்லனா காவல் இல் புலனை வைத்து, காவலே இல்லாம புலன்கள் போன வழிக்கு போகட்டும், கண்ணு பாக்குறத பாக்கட்டும், காது கேட்கறத கேட்கட்டும், நாக்கு சுவைக்கிறத சுவைக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், அதுல பகவான் நாமாவையும் நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு அப்படி சொன்னாலும் சரி, எது எப்படி சொன்னாலும், காவல்ல புலனை வச்சு சொன்னாலும் சரி, காவல் இல் புலனை வைத்து சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, பகவான் நாமத்தை சொன்னா போரும், அந்த இந்திரியங்களுக்கு காவலா பகவானே வந்துடுறாராம். இதுதான் துருவ மகாராஜா. துருவன் ஒரு 5 வயசு சின்ன குழந்தை. துருவனுடைய சரித்திரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 5 வயசு குழந்தை தபஸ் பண்றேன்னு காட்டுன பகவானை பார்த்தே ஆகணும்னு காட்டுக்கு கிளம்புறது இல்லையா அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு அந்த தபஸ் எப்படி சித்திச்சுது அப்படின்னா, முதல்ல குருநாதருடைய கிருபை. ஏன்னா நாரத மகரிஷி தான் அந்த குழந்தைக்கு குருநாதரா உபதேசம் பண்றார். குரு கிருபை இருக்கு. அதுக்கப்புறமா இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி அந்த குழந்தை 5 மாசத்துக்கு தபஸ் பண்றது அப்படின்ற அழகான சரித்திரம் வருது. அந்த குழந்தை முதல்ல ஒரு ஸ்துதி பண்றது இல்லையா, துருவ ஸ்துதி பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே சொல்றது, பகவான் எதிர நின்று இருக்கார் ஸ்ரீமன் நாராயணன். அந்த பகவானை பார்த்து சொல்றது, பகவானே நீதான் எனக்குள்ள அந்தர்யாமியா இருந்துண்டு என்னுடைய இந்திரியங்கள் ஒண்ணுத்தையும் நீதான் இயக்கற அப்படின்னு அந்த குழந்தை அழகா அந்த இடத்துல சொல்றதாம். அப்ப எப்படி இந்த குழந்தைக்கு சித்திச்சுது அப்படின்னாக்கா, அந்த வாசுதேவ நாமத்துடைய ஒரு மகிமைதான். ஏன்னா நாரதர் தடுத்தாட்கொண்டு அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்றார், மந்திர உபதேசம். துவாதசாட்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை உபதேசம் பண்றார். அந்த மந்திரத்துக்கு என்ன பலம் அப்படின்னாக்கா, அந்த வாசுதேவ நாமம் இருக்கு இல்லையா, அந்த வாசுதேவ நாமம் தான் அந்த மந்திரத்துக்கே பலம். அந்த வாசுதேவ நாமத்துடைய பலத்தாலேயே இந்த குழந்தைக்கு இந்திரியங்கள்லாம் வசப்பட்டுடுத்து 5 மாசங்கள் ஒரு முதல் மாசமாவது ஏதோ பழங்கள் காய்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடியதை சாப்பிடுறது, அடுத்த மாசம் வெறும் காஞ்சு போன இலைகளை சாப்பிடுறது, அடுத்த மாசம் 3வது மாசம் வெறும் தண்ணிய மட்டும் பருகிண்டு அந்த இடத்துல தியானத்துல இருக்கு, 4வது 5வது மாசம் ஆகாரம் சுத்தமா எந்த ஆகாரமும் இல்ல, அன்ன பானங்கள் எதுவுமே இல்லாம 5 மாசம் ஒத்த கால்ல நின்னுண்டு அந்த குழந்தை தபஸ் பண்றது. அந்த குழந்தையோட தபஸ பார்த்துட்டு 3 லோகத்துல, தேவலோகம், மனுஷலோகம், பாத்தாள லோகம், 3 லோகத்துல இருக்கிறவர்களும் நடுங்குறார்களாம். இந்த குழந்தை இப்படி தபஸ் பண்றதே அப்படின்னுட்டு நடுங்கிறது பூமியே. அப்போ தேவர்கள்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவா, யாராவது ஒருத்தர் தபஸ் பண்ணானாக்கா இந்திரன் அவர்களுக்கு ஏதாவது உபதிரவம் பண்ணணும்னு தான் நினைப்பான். ஆனா இந்த குழந்தை பண்ணக்கூடிய தபஸை பார்த்துட்டு தேவர்கள்லாம் பகவான்கிட்ட போய் முறையிட்டாலாம், நீங்க எப்படியாவது போய் அந்த குழந்தைக்கு தரிசனத்தை கொடுத்துடுங்கோ, நீங்க உடனே கிளம்புங்கோ அப்படின்னு போய் அந்த குழந்தைகிட்ட போங்கோன்னு அனுப்பி வச்சார்களாம் அந்த தேவர்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு தபஸ் சித்திச்சது அந்த குழந்தைக்கு அப்படின்னா அந்த வாசுதேவ நாமத்துடைய பலத்தால அப்படின்னு அழகா குருநாதர் சொல்வார். அப்போ பகவான் எதிர நிக்கிறார். அந்த குழந்தை கண்ணே திறக்கல. ஏன்னா அந்த குழந்தையோட ஹிருதய குகையில அந்த பகவான் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி சங்கு சக்கரதாரியா, சதுர்புஜத்தோட, பட்டு பீதாம்பரத்தோட, மகர குண்டலங்களோட, அழகான கிரீட்டத்தோட, வக்ஷஸ்தலத்தோட, பீதாம்பரத்தோட அப்படி ஒரு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த குழந்தை அதையே கண்டு ஆனந்திச்சுட்டு இருக்கு, கண்ணே திறக்கல. அப்போ பகவான் பார்த்தாராம், சரி இந்த குழந்தைய எப்படியாவது கண்ணை திறக்க வைக்கணும் அப்படின்னுட்டு அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை மறைச்சுண்டாராம் ஒரு க்ஷணத்துக்கு. ஆஹா, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகவான் மறைஞ்சு போயிட்டாரே அப்படின்னு இந்த குழந்தை கண்ணை திறந்த உடனே பார்த்தா என்ன உருவத்தை அவன் இருதயத்துல பார்த்துட்டு இருந்தானோ அதே பிரசாதாபி முகம் சஸ்வத்து அப்படின்னு பிரசன்ன வதனத்தோட எதிர்க்க நிற்கக்கூடிய பகவான பார்த்தானாம் துருவன். பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு பொங்கிட்டு வருது, பகவான போய் ஆலிங்கனம் பண்ணிக்கணும், கட்டிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ஸ்லோகம் ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப அப்படி ஒரு ஆவலா இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு விஷயம் தடுக்கிறது அந்த குழந்தைய. ஏன்னா அந்த குழந்தை சின்ன குழந்தை, ஸ்கூலுக்கு போகல, ஒண்ணும் பண்ணல, ஒண்ணுமே அத்தியாயனம் எதுவுமே ஆகல. அந்த குழந்தை வாயில வார்த்தை வராம திக்கி நிற்கும் போது பகவான் என்ன பண்ணாராம், தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை
தாம்பூலத்தை எடுத்து அப்படியே அந்த குழந்தையுடைய கன்னத்துல தடவினாராம். உடனே வந்ததுதான் 12 ஸ்லோகங்கள் கொண்ட அந்த துருவஸ்துதி அப்படிங்கிறது. அதுல முதல் ஸ்லோகத்துல சொல்றார், யோ அந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யாஞ்ச ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். ஹே பகவானே, நீதான் என்னுடைய ஹிருதயத்துல அந்தர்யாமியா இருந்துண்டு என்னுடைய கண்களை பார்க்க வைக்கிற, என்னுடைய காதுகளை கேட்க வைக்கிற, என்னுடைய கைகளை அசைய வைக்கிற, என்னுடைய நாக்க சுவைக்க வைக்கிற. இந்த புலன்கள்லாம் உன்னுடைய வசத்துல இருக்கிறதுனாலதான் இந்த இந்திரியங்கள்லாம் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இதத்தான் ஆழ்வாரும் சொல்ற, நீதான் அந்தர்யாமியா இருந்துண்டு புலன்களை இயக்கிறன்றதுதான் காவலில் புலனை வைத்து அப்படின்னு சொன்னார். அந்த நாமம் பகவான் நாமம் சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இந்திரியங்களை பகவான் வசப்படுத்தி சித்த சுத்தியை கொடுத்துடுறான். அந்த சித்த சுத்தி ஏற்பட்டுடுத்து அப்படின்னாலே இந்த கலி தோஷங்களை கடந்து போயிடலாம் அப்படிங்கறத அடுத்த லைன்ல சொல்றார் ஆழ்வார். கலிதன்னை கடக்க பாய்ந்து, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து. இந்திரியங்களை பகவான் எடுத்துட்டான், அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னாக்கா நம்மளால கலிய கடந்துட முடியும் பகவன் நாமத்துடைய பலத்தாலேயே. சமர்த்த ராமதாசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய குரு. குருநாதர் அழகா சொல்வர், சத்ரபதி சிவாஜி மகாராஜா சனாதன தர்மத்திற்கு பண்ணிருக்கக்கூடிய கைங்கரியம் அப்படிங்கிறது அசாத்தியமான ஒரு கைங்கரியம். அந்த காலத்துல அப்போ இருந்த இன்வேஷன்ஸ்ல இருந்து சனாதன தர்மத்தை காப்பாத்தி அதை இன்னி வரைக்கும் தழைக்கிறது அப்படின்னா அதுக்கு சத்ரபதி சிவாஜி மெயின் காரணம் இல்லையா. அப்படி அவரால ஒரு அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அவருடைய குரு ஆன அந்த சமர்த்த ராமதாசருடைய தபஸ் சக்தியால சிவாஜி மகாராஜாவால அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. இன்னி முழுக்கும் பிரத்யக்ஷமா பார்க்க முடியும் இல்லையா ஒரு குருநாதருடைய கிருப்பை எப்படி வேலை பண்றது அப்படின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவருக்கு கையெழுத்து கூட போட தெரியாதாம். ஆனா அவர் உருவாக்கின சுவாமி விவேகானந்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அமெரிக்கா வரைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு அவர் கர்ஜனை பண்ணினத இன்னி மட்டும் லோகம் கொண்டாடின்னு இருக்கு இல்லையா. அப்படி ஒரு வித்வத்தை கொடுத்து, அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்து, சனாதன தர்மத்தை இந்தியானா பாரத தேசம்னா என்ன, பாரத தேசத்துல என்னெல்லாம் குளோரிஸ் இருக்கு அப்படிங்கறத வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு காமிச்சு கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் இல்லையா. அப்படி பல காரியங்கள் அவரால் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னாக்கா அது அவருடைய குருநாதர் பரமஹம்சருடைய ஒரு கிருப்பை, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு கிருப்பை. இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய டிசைபிள்ஸ் ஆகட்டும், நம் குருநாதருடைய டிசைபிள்ஸ் ஆகட்டும், இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாமத்தை எங்கெங்கெல்லாம் போய் பரப்பின் இருக்கார்கள் அப்படின்னு பார்த்தா அது ஒண்ணுமே கிடையாது. அது அவரவர்கள் அந்த இண்டிவிஜுவலுடைய ஒரு சாதனை அப்படின்னு துளி கூட சொல்ல முடியாது. அது குருநாதருடைய ஒரு கிருப்பை தான். அதே மாதிரிதான் இந்த இடத்துல சிவாஜி மகாராஜாவால எல்லாமே சாதிக்க முடிஞ்சது, சனாதன தர்மத்தை தழைக்க செய்ய முடிஞ்சது அப்படின்னாக்கா அது சமர்த்த ராமதாசருடைய ஒரு தபஸ் சக்தியால. இப்போ இந்த ராமதாசர் கிட்ட இவருக்கு ராமதாசரும் சத்ரபதி சிவாஜியும் ரொம்ப நெருக்கமா இருக்கார்கள் இல்லையா, குரு சிஷ்யர்களா நெருக்கமா இருக்கார்கள். அவருடைய கிருபை அப்படி இருக்கு. அதை பார்த்துட்டு பல பேருக்கு ரொம்ப பொறாமையா இருந்துதான். அப்போ அவர்கள்லாம் எப்படியாவது இந்த சமர்த்த ராமதாசரை எப்படியாவது வம்புல மாட்டி விடணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி அவரும் என்ன பண்றாரு, ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஜோல்னா பைய மாட்டிண்டு கையில ஒரு உண்டிகோல் எடுத்துட்டு மரத்துல இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அந்த உண்டிகோலால அடிச்சுட்டே வர்றார். அது அப்படியே பொத்து பொத்துன்னு அந்த பறவை எல்லாம் கீழே உழருது இல்லையா, அந்த பறவையை எடுத்து பேக்ல போட்டுக்கிறார், தன்னுடைய ஜோல்னா பையில போட்டுட்டே வர்றார். இத பார்த்தாலோ இல்லையோ மத்தவர்கள்லாம் ஓடி என்ன உங்களுக்கு ஒரு பெரிய மகாத்மான்னு சொல்றா, நீங்களானா இப்படி ஜீவ ஹிம்சை பண்ணிட்டு இருக்கேள், இந்த ஜீவ ஹிம்சை பண்ணினது நீங்க பரிகாரம் பண்ணியே ஆகணும், பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சமர்த்த ராமதாசரும் ரொம்ப இன்னோசென்டா, அப்படியா நான் பாவம் பண்ணிட்டேனா, இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணமா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, பாவம் இந்த பிராயச்சித்தம் பண்ணா பாவம் எல்லாம் போயிடுமா அப்படின்னு அவர்கள்லாம் என்ன நினைச்சாலாம், சரி பிராயச்சித்தோன்ற பேர்ல எதையாவது சொல்லி இந்த, ஏன்னா இவர் எப்படியுமே க்ளோஸா இருக்கார் சிவாஜி மகாராஜா கிட்ட, இவர்கிட்ட பிராயச்சித்தம் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த சிவாஜி மகாராஜா கிட்ட இருந்து ஏதாவது கறந்துக்கலாம் பைசாவை அப்படின்னு நினைச்சுட்டு, ஆமா நீங்க பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும் அப்படின்னாலாம். சமர்த்த ராமதாஸ் கேட்டாராம், நான் நீங்க சொல்ற பிராயச்சித்தை பண்ணா இந்த பாவங்கள்லாம் போயிடும், அப்ப இந்த பறவைகள் எல்லாமே எழுந்து பறக்க ஆரம்பிச்சுடுமா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல சுவாமி, பாவம் தான் பறக்கும், பறவையெல்லாம் பறக்காது, பறவை போனதுதான் அப்படின்னாலாம். அப்ப சமர்த்த ராமதாசர் சொன்னாராம், எனக்கு ஒரு பிராயச்சித்தம் தெரியும், அது பண்ணினா பாவமும் போகும், பறவையும் எழுந்துக்கும்,
அப்படியா? அப்படி ஒண்ணு நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே! அப்படின்னோனே ஒரு பறவைய கையில எடுத்தாராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய் ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு அப்படி பறக்க விட்டா, அந்த பறவை அப்படியே பறந்து போறதாம். எப்படி அப்படி என்ன அப்படின்னாக்கா, அந்த நாமத்துடைய ஒரு மகிமைய காமிக்கணும். அந்த ராம நாமத்துடைய ஒரு மகிமைய காமிக்கணும். ஏன்னா பிராயஷ்சித்தங்கள் அப்படிங்கிறது பண்ணினா கூட, வாசனைகள் அப்படிங்கிறது அழிஞ்சாதான் மேற்கொண்டு பாவங்கள் பண்ணாம இருப்போம் இல்லையா? அததான் இந்த இடத்துல காமிக்கிறார். நாமம் சொன்ன மாத்திரத்துல பாவமும் பறக்கும், உன்னுடைய வாசனைகளும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சு கொடுக்கிறார். பிறவிகள் வராம தடுக்கும் அப்படின்னு பாடினோம் இல்லையா? அதை இங்க காமிச்சு கொடுத்தார் சமர்த்த ராமதாசர். அததான் கலிதன்னை கடக்க பாய்ந்து. பகவன் நாமத்துக்கு அப்படி ஒரு பிரபாவம் இருக்கு. இன்னொரு சம்பவம் துளசிதாசருடைய சரித்திரத்திலிருந்து ஒரு அழகான ஒரு சம்பவம் இது. எப்படி வந்து நாமத்துக்கு இருக்கக்கூடிய பிரபாவத்தை காமிக்கிறது. துளசிதாசர் என்ன பண்றார், ஒரு 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 நவாகம் பண்ணி முடிச்சிருக்கார். ஏன்னா பெரிய ராம பக்தர் இல்லையா? ஒரு நவாகம் பண்ணி வால்மீகி ராமாயணத்தை படிச்சு முடிச்சிருக்கார். கடைசி நாள் அன்னைக்கு சமாராதனை நடக்கிறது. பண்டிதர்கள் எல்லாம் பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு போஜனம் பண்றதுக்காக எல்லாரும் உட்காண்டாச்சு. உட்காண்ட உடனே ஒரு ரொம்ப கொடும் பாவியா இருக்கக்கூடிய ஒருவன் அந்த ரூம் அந்த அந்த இடத்துக்கு வரான். வரும்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிண்டே வரானாம் அந்த பாப்பி. உடனே துளசிதாசர் என்ன பண்ணாராம், அவனை மரியாதையோட கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு இலை போட்டு எல்லாம் பண்ணிருக்கக்கூடிய எல்லா பிரசாதங்களையும் அவனுக்கு அந்த இடத்துல போட்டாராம். அந்த இலையில போட்ட உடனே இந்த உட்கார்ந்து இருக்கார்கள் இல்லையா பிராமணர்கள் வித்வான்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறவள கைய உதறின்ட்டு எழுந்துண்டா. ஏன்னா இந்த பாப்பி இருக்கக்கூடிய பாப்பி சாப்பிடக்கூடிய இடத்துல நாங்க உட்கார மாட்டோம் துளசிதாசரே, உங்களுக்கே நன்னா தெரியும் இவன் எவ்வளவு பெரிய பாப்பின்னு. அப்படி இருக்கிறவனுக்கு நீங்க இந்த இடத்துல எப்படி வந்து இந்த பிரசாதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டவுடனே துளசிதாசர் சொன்னாராம், இப்போ அவன் என்ன சொல்லிட்டு வந்தான்னு உங்க காதுல விழலையா? ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ராமநாமத்தைனா சொல்லிட்டு வந்தான், அவனுடைய பாவங்கள்லாம் போயிடுத்தே அந்த க்ஷணமே அப்படின்னு. உடனே அந்த வித்வான்கள்லாம் சொன்னாலும் அதெல்லாம் அர்த்தவாதம் சுவாமி, அதெல்லாம் தியரியில இருக்கு, பாவம் போயிடும் அப்படிங்கிறது தியரியில இருக்கு. நாமம் சொன்னா உடனே அதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு இல்ல, அதுக்காக நீங்க இந்த பாவிக்கு போட்ட சாப்பாடெல்லாம் நாங்க சாப்பிடறதா இல்ல அப்படின்னு. உடனே என்ன பண்ணாராம், துளசிதாசருக்கு மனசு ரொம்ப 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 வெதும்பி போயிடுத்து. எப்படி நீங்க அத அர்த்தவாதம்னு சொல்லலாம்? ராமநாமத்துக்கு பாவத்தை போக்க கூட சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்படி நம்பாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாம் ஒரு தட்டுல எடுத்துட்டாராம். அந்த பாப்பியையும் கூட்டிண்டார், இந்த வித்வான்கள் பிராமணர்களையும் கூட்டிண்டாராம். காசி கஷேத்திரத்துல இருக்கா காசி விஸ்வநாதருடைய கோவிலுக்கு போனாலாம். விஸ்வநாதருடைய ஆலயத்துக்கு உள்ள போறது கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி நந்தி இருப்பார் இல்லையா? அந்த நந்தியுடைய சந்நிதிக்கு போயிட்டு இந்த பிரசாதத்தை எல்லாம் வச்சுட்டு, இந்த ராம நாமா பாவத்தை போக்கும் அப்படிங்கிறது சத்தியமா இருந்தாக்கா நீங்க இந்த பிரசாதத்தை அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு. உடனே அர்ச்சாமூர்த்தியா இருந்த அந்த நந்தி பகவான் அந்த இடத்துல அந்த பிரசாதத்தை அங்கீகாரம் பண்ணிண்டாராம். அப்படி காமிச்சு கொடுத்தாரு இந்த ராமநாமத்துடைய ஒரு சக்திய ஒரு பிரபாவத்தை அந்த இடத்துல காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு விளையாட்டை நடத்தி காட்டினார் ராமபிரான் அந்த இடத்துல துளசிதாசருடைய வாழ்க்கையில. அதே மாதிரிதான் பகவன் நாம போதேந்திராள் அவருடைய சரித்திரத்தை எடுத்துட்டோமானாக்கா, அவரும் பல இடங்களுக்கு போயிட்டு பூரி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு லக்ஷ்மிதர கவி அப்படிங்கிறவர்கிட்ட நாம சித்தாந்தத்தை அந்த புக்கை வாங்கிக்கணும், கிரந்தத்தை வாங்கிக்கணும்ன்றதுக்காக போயிருக்கார். அப்போ பகவன் நாம போதேந்திராள் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அவர் வந்து காஞ்சி பீடத்துல வந்த ஒரு பீட்டாதிபதி தான் பகவன் நாம போதேந்திராள் அப்படிங்கிற ஒரு பெரியவா. அந்த பெரியவா என்ன பண்ணிருக்கா, அவர் வந்து பீடாதிபதியா ஆறதுக்கு முன்னாடி அவருடைய குருவா இருக்கக்கூடிய ஆத்ம போதேந்திராள் பூரிங்கிற க்ஷேத்திரத்துக்கு அனுப்பி, நீ போய் அந்த நாம சித்தாந்தத்தை வாங்கிட்டு வந்து அத வந்து இந்த சதர்ன் இடத்துல இருக்கக்கூடிய இந்த தெற்கு இந்தியால இருக்கக்கூடிய எல்லா க்ஷேத்திரத்திலையும் நீ அந்த பகவன் நாமத்துடைய மகிமைய பரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்க, ஆக்ஞை பண்ணிருக்க. அதுக்காக அந்த கிரந்தத்தை வாங்கறதுக்காக பூரி க்ஷேத்திரத்துக்கு போயிருக்கார். அந்த லக்ஷ்மிதர கவியுடைய திண்ணையில, ஏன்னா ராத்திரி ஆயிடுது, சோ ராத்திரி ஆனதுனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவன் நாம போதேந்திரால் அந்த திண்ணையிலேயே உட்கார்ந்துருக்கார். கார்த்தால எழுந்த உடனே பேசிக்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரு தம்பதிகள் அந்த இடத்துல அந்த பாதி ராத்திரிக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு தம்பதிகள் ஓடி வந்து அந்த இடத்துல லக்ஷ்மிதர கவியுடைய வீட்டு கதவை தட்டுறார்கள். அப்போ லக்ஷ்மிதர கவி வர என்ன ஆச்சு அப்படின்னு பதறிண்டு வந்து கேட்ட உடனே அந்த அந்த புருஷன் சொல்றாரு அந்த இடத்துல, இவள் என்னுடைய மனைவி, இவளை கூட்டிண்டு நான் க்ஷேத்திர யாத்திரைக்காக வந்திருந்தேன். அந்த காலத்துல எல்லாம் அந்த முஸ்லிம் இன்வேஷன் அதெல்லாம் ரொம்ப நிறைய இருந்த காலம். அப்போ அந்த என்ன சொல்றாருன்னு அவர், நான் இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் யாத்திரையா வந்திருக்கும் போது என்னுடைய மனைவியை யாரோ தூக்கிண்டு போயிட்டார்கள். நானும் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அப்போ அவளை தேடிண்டே நான் வரும்போது ஒரு இடத்துல ஒரு நதியில ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த
அந்த மிலேச்ச வேஷத்தோட அந்த முகத்தெல்லாம் மூடிண்டு இருக்கக்கூடிய வேஷத்தோட அந்த வேஷத்தோட என்னுடைய கால்கள்ல ஒரு பெண் வந்து விழுந்த உடனே நான் சொன்னேன், நான் நகர்ந்துட்டேன். அவ வந்து அப்பதான் அந்த மூஞ்சியை திறந்து விட்டு காமிச்சா என்கிட்ட, நான் தான் உங்களுடைய மனைவி வந்திருக்கேன், என்னை இந்த மிலேச்சர்கள்லாம் இப்படி என்னுடைய கோலத்தெல்லாம் மாத்திட்டார்கள், என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போங்கோ அப்படின்னு என்னுடைய கால்கள்ல வந்து விழுந்தா. அவர்கள்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நான் இவளை கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா இவளை நான் என்னுடைய குடும்பத்துக்கு மறுபடியும் கூட்டிட்டு போக முடியுமா, இவளை அங்கீகாரம் பண்ணிக்கலாமா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு உடனே லட்சுமிதர கவி சொன்னாராம், நீங்க நாளைக்கு அந்த பூரி கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய நதிக்கரைக்கு வாங்கோ, அந்த இடத்துல வந்து 3 தடவை ராமநாமா சொல்லி நீங்க 2 பேரும் அதுல ஸ்நானம் பண்ணி எழுந்தால் போரும், நீங்க அவளை மனைவியா எடுத்து அழைச்சிட்டு போய் உங்களுடைய கிரகத்துல குடுத்தனம் நடத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே பகவன் நாம போதேந்திராளுக்கு அப்படி ஒரு 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 என்ன சொல்றது என்லைட்டனிங் மொமெண்டா இருக்கு அந்த இடத்துல. அது நடந்துட்டு இருக்கும் போதே உள்ளேந்து லட்சுமிதர கவியுடைய அந்த பேசிட்டு இருக்கிறது வந்து லட்சுமிதர கவியோட புள்ள பேசிட்டு இருக்கார். சோ அந்த அம்மா வந்து சொல்றாளாம், ஏண்டா நீ என்னடா சொன்ன, 3 தடவை ராமநாமாவா, உங்க அப்பா சொல்லுவாளேடா ஒரு தடவை ராமநாமா சொன்னாலே பாவம் போயிடும்னு சொல்வா, நீ ஏண்டா 3 தடவை சொல்ல சொன்ன அப்படின்னு உடனே பகவன் நாம போதேந்திராளுக்கு பொறுக்கல, தானே அந்த திண்ணையில இருந்து வந்து தன்னை ரிவீல் பண்ணிட்டு காமிச்சார். கேட்டாராம், ஏன்பா நீ சொல்றதுக்கு எங்க இருக்கு பிரமாணம் அப்படின்னு உடனே எங்க அப்பா எழுதி இருக்கக்கூடிய பகவன் நாம சித்தாந்தத்துல இருக்கு பிரமாணம் அப்படின்னு எடுத்துன்னு வந்து காமிச்சாராம். அந்த கிரந்தத்துக்காக தான் போதேந்திராள் அங்க போனதே. அன்னைக்கு ராத்திரியே அந்த கிரந்தத்தை முழுசா பாடம் பண்ணி முடிச்சுட்டாராம். அப்போ அந்த தம்பதிகள் கிட்ட பகவன் நாம போதேந்திரால் சொல்ற, நீங்க 2 பேருமே நாளைக்கு காலங்கார்த்தால அந்த நதிக்கரைக்கு வந்துடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப மறுநாளைக்கு காலமே அந்த தம்பதிகள் அங்க வந்துடுறா. அவளோ அந்த மிலேச்ச கோலத்திலேயே தான் இருக்காள். இன்னும் 2 பேரும் இறங்கி ராமநாமத்தை சொல்லி முங்கி எழுந்தாளாம், ஸ்நானம் பண்ணி எழுந்தாளாம். இன்னைக்கும் அந்த கொளக்கரை இருக்கு, ஸ்வேத கங்கா அப்படின்னு அந்த பூரி கஷேத்திரத்துல இருக்கு. சோ அந்த இடத்துல போய் அந்த இடத்துல முங்கி எழுந்த உடனே பார்த்தாக்கா அவள் எப்படி காணாம போனாலும் அதே அரக்கு கலர் மடிசார், அதே கால்கள்ல மெட்டி கொலுசு, காதுகள்ல அவள் போட்டு இருந்த தோடு, அவள் நெத்தியில் நிறைய குங்குமம், அப்படி ஒரு அழகான ஒரு சுமங்கலி கோலத்தோட எழுந்து வந்தாளாம் அந்த இடத்துல. அப்படிப்பட்டது அந்த ராமநாம பிரபாவம் அப்படின்னு ரொம்ப பழங்காலத்துல மட்டும் இல்ல, இந்த ஒரு சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த மகாத்மாக்களுடைய சரித்திரத்தை பார்த்தா கூட இந்த நாமம் எப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது இவர்களுடைய சரித்திரத்துல இருந்து நமக்கு தெரியறது இல்லையா. ராமாயண காலத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லைனுக்கு இந்த இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது வியாக்கியான சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், ராமநாமம் சொல்லி ஹனுமான் கடலையே தாண்டிட்டார் இல்லையா. ஏன்னா ராமபிரான் வந்து அந்த கடலை கடந்து போறதுக்கு சேத்து அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜை கட்ட வேண்டி இருந்தது. ஆனா ஆஞ்சநேயருக்கோ நாம பலத்தாலேயே தாண்டிட்டார், ஒரே தாவா தாண்டி போயிட்டார். அததான் பஜனையில பாடும்போது பாடுறோம், ராமநாமம் சொல்லி ஹனுமன் கடலை தாண்டினான், மலையை தூக்கினான், மலை போன்ற துன்பமும் பனி போல் விலகுமாம், ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தால் அதோ கதியாம் அப்படின்னு பாடுறோம் இல்லையா. சரி, இந்த திருமாலை பாசுரத்துக்கு திரும்பி வந்தோம்னாக்கா, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. ஆழ்வார் சொல்ற இந்த இடத்துல நாமம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பலத்தால என்ன பண்ணுவாராம் அவர், நாவலிட்டுழுதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே, யமதர்மராஜாவுடைய தலை மேல நின்னுண்டு நான் நர்த்தனம் பண்ணுவேன் இந்த நாமத்துடைய பலத்தால அப்படிங்கிறார். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றா, ராமாயணத்துல வாலி சுக்ரீவன் ஏற்பட்ட சண்டை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. சுக்ரீவன் வந்து வாலி கிட்ட செம்ம அடி வாங்கியிருக்கான். அவன் வந்து கிஷ்கிந்தைக்கு வாலியால வர முடியாது அப்படிங்கறதுனால அந்த கிஷ்கிந்தையில போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆனா இப்ப ராமபிரானும் லக்ஷ்மணனும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்ட உடனே ராமர் சொல்றார், நீ போய் அவனை சண்டைக்கு கூப்பிடு அப்படின்னு உடனே ஒரு பெரிய புது தெம்போட வந்து வாலிய வந்து சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறானாம். முதல் தடவை சண்டை நடக்கிறது. அப்ப ராமர் வந்து ஹெல்ப்பே பண்ணல, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அப்போ நல்லா அடிச்சு விடுறான் வாலி. போரும், உயிர் பிழைச்சா போரும் அப்படின்னு ஓடி வந்துட்டான் சுக்ரீவன். அந்த இடத்துல ராமர் கிட்ட வந்து சொல்றான், நான் மாட்டுக்கு ஒரு ஓரத்துல ஒரு கிஷ்கிந்தையில ஒளிஞ்சிட்டு இருந்தேன், வழிய போய் அவனை சண்டைக்கு கூப்பிடுன்னு சொல்லி இப்படி அடிவாங்க வச்சுட்டியே ராமா அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சொன்னாராம், இல்லப்பா நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தேன், பாக்குறதுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னுட்டு லக்ஷ்மணரை விட்டு ஒரு மாலையை போட சொல்லிட்டு
இப்ப போய் மறுபடியும் கூப்பிடு அப்படின்னாராம். அப்போ மறுபடியும் வந்து கூப்பிட்ட உடனே தார மட்டும் தடுக்கிறா. வாலியுடைய வைஃபா இருக்கக்கூடிய தார மட்டும் தடுத்தாளாம். தடுத்துட்டு இவனும் உங்க பேரை கேட்டாலே பயப்படுவான். அப்படி இருக்கக்கூடியவன் இப்பதான் வந்து வாங்கிட்டு போயிருக்கான். திரும்பி வந்து உங்களை சண்டைக்கு கூப்பிடுறான் அப்படின்னாக்கா, அவன் தன்னுடைய பலத்தை நம்பி வரல, யாரோட பலத்தையோ நம்பிதான் வந்திருக்கான் அப்படின்னு அவனை தடுத்து நிறுத்துறா. அப்படியும் வாலி கேட்கல. வாலி கேட்காம தான் போய் சண்டை போடுறான் இல்லையா? ஏன்னா யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு போய் சண்டை போடுறான். அப்போ சண்டை நடக்கிறது இல்லையா? அந்த இந்த இங்க இந்த நாவலிட்டு உழுதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதேக்கு வியாக்கியானம் பண்ணும்போது அங்க சுக்ரீவனை காப்பாத்தினது நாமியுடைய பலம். நாமினா ராமருடைய பலம். ஆனா இந்த இடத்துல நாமத்தோட பலம் இருக்கு. இங்க வந்து இந்த நாமத்தின் பலத்தால நான் யமனுடைய தலையிலேயே நர்த்தனம் ஆடுவேன் அப்படின்னு சொல்றாராம் ஆழ்வார். ஊத்துக்காடு வெங்கட கவி அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து அழகழகான கீர்த்தனங்கள் எல்லாம் தமிழ்ல பண்ணிருக்கார். அவர் பாடுறார், கண்ணால் அவனை நீ நாடு, நல்ல பண்ணால் அவன் பூகள் பாடு, இரு கையாலே தாளங்கள் போடு, இரு காலால் அட ஊன்றியாடு, அந்த காலன் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு, தாளத்தை கொண்டு போய் போடு. கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா முரளிதரானந்த சந்தா ஹரே மதுசூதனா கோகுலேந்திரா எங்கள் கோலாகலானந்த பிருந்தாவனானந்த கோபி ஜனாம் போதி சந்திரா கோபி ஜனாம் போதி சந்திரா. யமன் வந்தா என்ன, அவன் கையில கொண்டு போய் தாளத்தை குடு, அவன் கையில கொண்டு போய் ஜால்ராவை கொடுத்துடு, அவனும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றார். நரசிம்ம புராணம் அப்படின்னு ஒரு புராணம். அதுல என்னன்னா இந்த யமதர்ம ராஜா இருக்கார் இல்லையா, அவர் யம பட்டர்கள் எல்லாம் அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அந்த யம பட்டர்கள்லாம் பாஷக்கயிறை எடுத்துட்டு முதல் தடவை போய் உயிரை பறிச்சுன்னு வரதுக்காக கிளம்புவா இல்லையா. அப்போ எப்படின்னா ஆபீஸ்ல வந்து ஓரியன்டேஷன் அப்படின்னு நடக்கும். முதல் ஆளுக்கு வந்து ஓரியன்டேஷன் இருக்கும் இல்லையா. இந்த யமதர்ம ராஜாவும் இந்த யம கிங்கரர்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஓரியன்டேஷன் கொடுக்கிறாராம். என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாஷஹஸ்தம் வததி யம கில தஸ்ய கர்ண மூலே பரிஹர பகவத் கதாசுமத்தான் பிரபுரகம் அந்ய நிருணாம் ந வைஷ்ணவானாம். என்ன என்ன கொடுக்கிறார் ஓரியன்டேஷன் அப்படின்னா, இங்க வாங்கோ, உங்க காதுலயே ஒரு விஷயம் ரகசியமா சொல்றேன். என்ன ரகசியம் அப்படின்னா, எங்க பஜனை நடக்கிறதோ, எங்க பகவத் கதா ஸ்ரவணம் கதா பகவத் குணம் எங்க சொல்லப்படுறதோ அங்க உங்களுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு பிரபு நான் கிடையாது. அந்த பஜனை பண்றவாளுக்கும் கதை கேட்கிறவாளுக்கும் கதை சொல்றவர்களுக்கும் பிரபு நான் கிடையாது. அவர்களுக்கு பிரபு விஷ்ணு, சாட்சாத் மகா பகவானா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தான் அவர்களுக்கு பகவான், அவர்களுக்கு பிரபு. அதனால எங்க பஜனை நடக்கிறதோ அங்க போகாதீங்கோ, அந்த இடத்துக்கு போகவே போகாதீங்கோ. எங்க போகணும் அப்படின்னாக்கா அத பாகவதத்துல சொல்ற, ஜிஹ்வான பக்தி பகவத் குண நாமதேயம் சேதன ஸ்மரதி தச்சரணாரவிந்தம் கிருஷ்ணாயனோ நமதி யச்சிர ஏகதாபி தான் ஆனயத்வம் அசதோ அகிருத விஷ்ணு கிருத்யாம். என்னன்னா யாருடைய ஜிஹ்வானா நாக்கு, யாருடைய நாக்கானது ஒரு தடவை கூட பகவத் குணத்தையோ இல்ல பகவன் நாமத்தையோ சொல்லலையோ ந ஸ்மரதி தச் சரணாரவிந்தம், யாருடைய மனசானது ஒரு க்ஷணம் கூட உன் பகவானுடைய திருவடிகளை ஸ்மரிக்கலையோ, கிருஷ்ணாய நோ நமதி சிரக ஏகதாபி, யாருடைய சிரசானது தலையானது ஒரு தடவை கூட கிருஷ்ணனுடைய சந்நிதியில போய் நமஸ்காரம் பண்ணலையோ அந்த துஷ்டர்களை மட்டும் இங்க கூட்டிண்டு வாங்கோன்னு ஸ்பஷ்டமா ஓரியன்டேஷன்ல சொல்லி தராராம் யமகிங்கரர்கள். அப்ப இங்க ஊத்துக்காடு வெங்கட கவி மட்டும் பஜனை நடக்கும் போது யமதர்மன் வந்தாக்கா அவன் கையில தாளத்தை கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்றாரே, அப்ப எங்க பஜனை நடக்கும் போது ஏன் யமன் வருவார் அப்படின்னாக்கா அது ஊத்துக்காடு வெங்கட கவி அவர்களுக்கு மட்டும்தான் புரியும் அந்த அந்த ஹிருதயம். என்ன அப்படின்னா யமதர்மனுக்கு பஜனை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்குமா. அதனால எங்கெல்லாம் பஜனை நடக்கிறதோ அந்த இடத்துக்கு வந்துடுவார் யமதர்ம ராஜா. அதனால அவர் கையில கொண்டு போய் கொடு அப்படின்றார். ஆழ்வாரும் அந்த நாமம் இருக்கிற தைரியத்துல சொல்றார், மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலிப்பு, உன் நாமம் இருக்குன்னு தைரியமா சொல்றார். அதனால நான் யமன் தலையில கூட நான் நர்த்தனம் ஆடுவேன் அப்படின்னு சொல்றார்.
இந்த கலியையும் பலி கொள்ளும் அப்படின்னு ஆரம்பிச்சு 16 சரணங்கள் கொண்ட இந்த கீர்த்தனங்கள் இருக்கு இல்லையா, அது ஒண்ணு முதல்ல எடுத்த உடனே சரணத்துல கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத இந்த நாமத்தை கீர்த்தனத்தை பாட வாங்கோ அப்படின்னு சொன்னார். இன்னொரு சரணத்துல ரொம்ப அழகா, நீ எந்த க்ஷேத்திரத்தையும் தேடிண்டு போகணும். ஏன்னா சில பேரால பிசிக்கலா முடியும், சில பேரால முடியாது, தீர்த்த ஸ்நானம் பண்றதுக்கோ தீர்த்த யாத்திரை போறதுக்கோ. ஆனா நாமா சொல்றது இருந்த இடத்துல இருந்து எங்க யார் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கறது அழகா ஒரு சரணத்துல சொல்றார். இருந்த இடத்தில் இருந்தபடியே வருவினை மாற்றிடும் கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த 16 சரணங்கள் இப்படி அழகழகான சரணங்கள் ஒண்ணும் அந்த சரணங்கள் எல்லாம் பார்த்து பகவான் நாமத்துடைய பெருமையை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுல முதல் சரணத்தை மட்டும்தான் இன்னைக்கு நம்மளால கொஞ்சமா அனுபவிக்க முடிஞ்சது. அதையும் பூர்த்தியா சொல்றதுக்கு நமக்கு அவகாசம் இல்ல. அதுல ஒரு ஸ்கிராச்சிங் த சர்ஃபேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு சரணத்தை மட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பகவான் நாமத்துடைய பிரபாவத்தை சொல்லிண்டே இருக்கலாம். எவ்வளவோ மகான்கள் மகாத்மாக்கள் நம்ம பாரத தேசத்துல தோன்றின மகாத்மாக்கள்லாம் இந்த நாம சங்கீர்த்தனத்தோட பெருமையை எடுத்து நமக்கு காமிச்சிருக்கார்கள். எப்படி ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கறத சப்தாகமா பாராயணம் பண்றோம் இல்லையா, 7 நாட்கள்ல அந்த 18,000 ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்றது, 7 நாட்கள்ல அந்த கதைகளை கேட்கறது அப்படின்னு சப்தாகம் அப்படின்றதா பண்ணுவோம். அதே மாதிரி நாம சப்தாகம் அப்படின்னு ஒண்ணு வச்சு இந்த நாமத்துடைய பிரபாவத்தை எப்படிலாம் மகாத்மாக்கள் காமிச்சு கொடுத்திருக்கார்கள்னு ஒரு நாம சப்தாகமா கூட பண்ணலாம். நம் பாரத தேசத்துல அவதரிச்சிருக்கக்கூடிய மகாத்மாக்கள் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாமத்தோட பெருமையை பத்தி பேசுறதுக்காக அனுபவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சத்சங்கம் சீக்கிரமே பகவத் அனுகிரகத்தாலையும் குருநாதருடைய கிருபையாலும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். மேலும் மேலும் நமக்கு சத்சங்கங்கள் நிறைய கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் गोविंदा गोविंदा. सद्गुरुनाथ महाराज की जय. राधे राधे. नमस्कारम. राधे कृष्ण.